அன்புள்ள சிவபக்தர்களே, இந்த உலகத்திலேயே அழகை துறந்து அருளையே அணிந்த ஒரு தெய்வீக உயிர் இருந்தாள் என்றால் அவள்தான் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் நகரில் தனதத்தன் என்ற வணிகரின் மனைவியாக புனிதவதியாக பிறந்தாள். சிறு வயதிலிருந்தே சிவன் மீது அளவற்ற பக்தி. வீட்டுக்கு வரும் சிவபக்தர்களை சிவனாகவே நினைத்து அன்னம் பரிமாறுவாள். ஒரு நாள் சிவபக்தர் ஒருவர் பசியோடு வந்தார். அவள் அன்புடன் உணவு கொடுத்தாள். அந்த உணவில் இருந்த ஒரு மாம்பழத்தை அவர் சிவனுக்கே அர்ப்பணித்தார். சிவபெருமான் அந்த பழத்தை மறுபடியும் அம்மையாரிடமே கொடுத்தார். அதை அவள் கணவருக்கு வழங்கினாள். அதே சுவை, அதே தெய்வீக மனம். கணவருக்கு சந்தேகம் வந்தது. இது சாதாரண பழமல்ல என்று மீண்டும் ஒரு பழம் கேட்க அம்மையார் கண்ணீர் மல்க சிவனை நினைத்து வேண்டினாள். உடனே சிவபெருமான் வானிலிருந்து ஒரு பழத்தை அருளினார். அதை பார்த்த கணவர் அதிர்ச்சியில் உறைந்தார். இவள் சாதாரண பெண் அல்ல, தெய்வமே என்று உணர்ந்தார். அம்மையார் உடனே சொன்னாள், என்னை இனி மனைவியாக அல்ல அம்மையாக நினையுங்கள். அவள் மனித உடலை துறந்து எலும்பு தோற்றம் கொண்ட பிசாசு வடிவம் கேட்டு சிவனை வேண்டினாள். சிவபெருமான் அருளுடன் சொன்னார், நீ என் அம்மே, என்றென்றும் என் திருவடிகள் இருப்பாய். அம்மையார் கைலாசத்திற்கு தலையால் நடந்து சென்றாள். இன்று கூட திருவாலங்காட்டில் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை பாடல்களால் புகழ்கிறாள். அழகை அல்ல அகங்காரத்தை துறந்தவள், உடலை அல்ல உணர்ச்சிகளை அர்ப்பணித்தவள். அவள்தான் காரைக்கால் அம்மையார் நாயனார். திருச்சிற்றம்பலம்.